வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 10th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் தண்டநாட்டா மற்றும் மேதானாச்சா ஒடிசா? கித்தா மற்றும் கிக்லி எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். கனகூர் மற்றும் சாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். எந்த மாநிலத்தின் நடனம்? சூப்பார் மற்றும் யாக்ஷம்? சிக்கிம். நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி மற்றும் மிகிர். ராஜாஜி, ராதாகிருஷ்ணன் மற்றும் சி வி ராமன் 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. குருநானக் வகிகுரு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் குரு கிராந்த் சாஹிப் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1905ஆம் ஆண்டு பனாரஸ்ல கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில நடந்துச்சு. தேவேந்திரநாத் தாகூர் இந்தியன் மிரர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தியோமாலி ஒடிசாவின் மிக உயரமான சிகரம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளி திட்டம் 1975ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினோம். பண மசோதாக்கள் தொடர்பான சிறப்பு நடைமுறைய சரத்து 198ல சொல்லியிருக்கோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் முதல் அமைச்சர். ராமோசி எழுச்சி 1822ஆம் ஆண்டு சித்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. ஹங்கேரியின் புதிய அதிபராக பதவியேற்றவர் யார்? தாமஸ் சுல்யோக். பிஎஸ்எஃப்பின் முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை யார்? சுமன் குமாரி. இந்தியாவின் முதல் டால்பின் ஆராய்ச்சி மையம் எங்கு திறக்கப்பட்டது? பீகார். எந்த மாநில அரசு இந்திராமா வீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? தெலுங்கானா. அடிப்படை கட்டமைப்பு மற்றும் குடியரசு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? பி.எஸ். ஸ்ரீதரன் பிள்ளை. ஃபியூச்சர் ஜெனரலி இந்தியா லைஃப் இன்சூரன்ஸின் எம்டி மற்றும் சிஇஓ ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? அலோக் ருங்தா. நிதின் குப்தா சிபிடிடி உடைய தலைவர். பிரகாஷ் ஸ்ரீவத்சவா என்ஜிடி உடைய தலைவர். பிரமோத் அகர்வால் பிஎஸ்சி உடைய தலைவர். ராஜேஷ் நம்பியார் நாஸ்காம் உடைய தலைவர். ஹிராலால் சமரியா மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர். ஹிதேஷ் மக்வானா இந்திய சர்வேவர் ஜெனரல். மனிஷ் தேசாய் பத்திரிகை தகவல் பணியகத்தின் தலைவர். சுபோத் குமார் சிங் தேசிய தேர்வு முகமையின் தலைவர். அனுராக் அகர்வால் பார்லிமெண்ட் பாதுகாப்புடைய தலைவர். தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழா 2024 முதல் பரிசை வென்றவர் யார்? முதல் பரிசை எத்தின் பாஸ்கர் துகல் அப்படிங்கிற ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க. இரண்டாவது பரிசை தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷ்ணா பிச்சை ஜெயிச்சிருக்காங்க. முதல் பரிசு எத்தின் பாஸ்கர், இரண்டாம் பரிசு வைஷ்ணா பிச்சை ஃப்ரம் தமிழ்நாடு. மெட்ராஸ் சமஸ்கிருத கல்லூரி ஸ்பிரிட் ஆஃப் மயிலாப்பூர் விருது போன வருஷம் வாங்கியிருக்காங்க. 34வது சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட்ல இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. 64வது சர்வதேச கணித ஒலிம்பியாட்ல இந்தியா 6 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. தாளத்தில் பிரதீப்க்கு சர்வதேச எண்ணி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. வானியல் மற்றும் வானவியல் தொடர்பான சர்வதேச ஒலிம்பியாட்ல இந்தியா 5 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. சிங்கப்பூர் சர்வதேச கணித ஒலிம்பியாட் சவால்ல ராஜா அனிருத் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. சவிதா லடேஜ் வீதியியல் கல்விக்கான நைகோம் பரிசு வாங்கியிருக்காங்க. யுஇஎஃப்ஏ மகளிர் நேஷன் லீக் 2024 வென்ற நாடு எது? இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்ச நாடு ஸ்பெயின். இந்தியா இன்டர்கான்டினென்டல் கோப்பை சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர்-16, அண்டர்-19 சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணி ஃபிஃபா கிளப் உலக கோப்பை ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. உருகுவே அணி ஃபிஃபா அண்டர்-20 உலக கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. மினர்வா எஃப்சி அணி கோத்தியா கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயின் நாடு ஃபிஃபா மகளிர் உலக கோப்பை போன வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. மோகன் பாகன் எஸ்டி அணி துரான் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. முகமதன் எஸ்சி அணி கல்கத்தா கால்பந்து லீக ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடு சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பெண்கள் அண்டர்-19 சாம்பியன்ஷிப் 2024 ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 8ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து பெண்களில்
முதலீடு செய்யுங்கள். ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். எந்த மாநில அரசு இந்திரா காந்தி பயாரி பெக்னா சுக் சம்மான் நிதி யோஜனா தொடங்கப்பட்டது? இந்த ஸ்கீமை அறிமுகப்படுத்தின மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். சோ இதுக்காக இதை படுத்திருக்காங்க அப்படின்னா, மாசந்தோறும் 18 இருந்து 60 வயசுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஹிமாச்சல பிரதேஷ் மாநிலம் ரோம்டன் சுரங்க பாதைக்கு அடல் பிகாரி வாஜ்பாயின் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. சம்பா மாவட்டம் ஹர்கர்ஜல் மாவட்டத்தோட 100வது மாவட்டம் இல்ல பகுதி. சஞ்சு 3 நீர்மின் திட்டத்தை ஹிமாச்சல பிரதேஷ் மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முல்லைத்தீ வணிக சாகுபடியை தொடங்கிய முதல் மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். சஞ்சீவனி திட்டம், ஆப்தா ரகாத் கோஷ் இணையதளம், சஷகத் மகிழா கடன் யோஜனா, சபால் யோஜனா, முக்கிய மந்திரி சுக் ஆஸ்ரய யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐரிஸ் என்ற இந்தியாவின் முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது நுண்ணறிவு ஆசிரியரை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்துகிறது? கேரளா மாநிலம். ரீசன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கார்பன் நியூட்ரல் விவசாய முறைகளை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் கேரளா. இந்தியாவின் முதல் முழு டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற பஞ்சாயத்து பொல்லாம்பாரா. இந்தியாவின் முதல் முழுமையான நூலக தொகுதி தர்மடம். இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் கொல்லம், கேரளா. இந்தியாவில் அனைத்து பழங்குடியினருக்கும் அடிப்படை ஆவணம் வழங்கிய முதல் மாவட்டம் வயநாடு. கேரளா மாநிலம் சுபயாத்ரா அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.